வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மறைந்த முகமூடியும் மர்மமான வீடும். இது ஒரு தொடர்கதை. பாகம் 5, உண்மையின் விளிம்பு. அன்று இரவு அனன்யா நடந்து கொண்டே ஒரு போர்ட்ரேட்டில் இருக்கும் மனிதனின் கண்கள் அசைவதை கண்டறிந்தால் யாரோ சுவருக்குள் மறைந்து இருந்தார்கள் என்பதையும் கண்டுபிடித்தாள். கடந்த காலத்தின் சதி இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் இப்போது அந்த உண்மை விளிம்பில் நிற்கிறது. அனன்யா அருகே சென்றவுடன் போர்ட்ரேட்டின் பின்னால் இருந்த சுவரில் ஒரு சிறிய கதவு திறந்தது. அதற்கு பின்னால் இருண்ட ரகசிய பாதை. அந்த பாதையில் இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அனன்யாவின் சித்தப்பாதான் அது. பல வருடங்களாக காணாமல் போனவர். அனன்யா அதிர்ச்சியுடன் அவரை நோக்கி பேசுகிறாள். சித்தப்பா, நீங்க உயிரோட இருக்கீங்களா? சித்தப்பா: ஆமா அனன்யா, நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா உன் தாத்தா மத்த எல்லாரையும் என் கண்ணு முன்னாடியே அழிச்சிட்டான். அவனோட பேரை காப்பாத்ததான் டைரியின் பக்கங்களை நானே கிழிச்சு போட்டேன். அனன்யாவின் இதயம் உறைந்து போனது. இதை கேட்டு அவள் கையில் இருந்த அவளின் தாத்தாவுடைய டைரியின் பக்கங்களை அவள் சித்தப்பா பிடுங்கி தூக்கி விசிறி எறிந்தார். சித்தப்பா கோபத்துடன், இந்த வீட்டின் மர்மம் வெளியே வந்துச்சுன்னா என் குடும்பமே குற்றவாளி ஆகிடும். அதனாலதான் நான் மறக்க ட்ரை பண்ணேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஒழுங்கா இந்த வீட்டுல இருந்தியா? அப்படியே உன் வேலைய பாத்தியா? கிடைக்கிற பையனை கல்யாணம் பண்ணியா உன் வீட்டுக்கு போயிரு. இந்த வீடு உனக்கானதா இருந்தாலும் இதுல இருக்க உண்மை உனக்கானது இல்லை. அத நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது உன் தாத்தாவை என்ன பண்ணேனோ அதேதான் உனக்கும் நடக்கும். உன் குடும்பத்தையும் நான் அழிச்சிடுவேன். அனன்யா கெஞ்சும் குரலில், சித்தப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க. உண்மையை வெளிக்கொண்டு வரணும். தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க தான் தாத்தாவை கொன்னுட்டீங்களாப்பா? அது இந்த ஒரு உண்மை ஒரு குடும்பத்தை மட்டும் இல்ல, பல பேருக்கு நீதிய வாங்கி கொடுக்கும். மறைக்க ட்ரை பண்ணாதீங்க சித்தப்பா, உண்மைய சொல்லுங்க. அந்த சித்தப்பா: நீதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது நீயும் பழைக்க மாட்ட. உன்னையும் கொன்னு காணா பணமா ஆக்கிடுவேன். அந்த நொடியில் சித்தப்பா அனன்யாவின் வாயை அடைத்து கொண்டு அவளை அந்த ரகசிய பாதை வழியாக இழுத்து சென்றார். இருட்டும் மூச்சு திணறுமாய் அந்த பாதை அவளை விழுங்கியது. அந்த சமயம் ராகவ் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். அனன்யா, அனன்யா எங்க இருக்க? சண்டை போட்டுதானே வந்த, அதுக்குன்னு நான் கூப்பிட்டா பேசக்கூட மாட்டேன், அவ்வளோ கோவமா என்று ராகவ் எங்கு இருந்து அழைத்தாலும் அவளிடமிருந்து பதில் இல்லை. அவளும் அங்கு இல்லை. அவள் வைத்திருந்த அவளின் தாத்தாவின் டைரி மட்டும் தரையில் விழுந்து கிடந்தது, திறந்த புத்தகமாய். அவளது குரல் அந்த சுவரின் அடியில் இருந்து மெல்ல கேட்பது போல் இருந்தது. அனன்யா வாயை இறுக்கி மூடியிருந்தாலும் அவன் குரல் அவளை எட்டியவுடன் அவள் கதற ஆரம்பித்தாள். காப்பாத்து, காப்பாத்து. ஆனால் அனன்யா பேசுவதோ அனன்யாவின் அழுகுரலோ ராகவிற்கு கேட்டதா என்பது கேள்விக்குறிதான். ராகவின் கண்கள் இரத்த சிவப்பாக கோபத்தில் சிவந்தன. அவனது கைகளை அந்த புகைப்படம் மாட்டியிருந்த சுவரின் மீது வைத்தான். எங்க பார்த்தாலும் காணோம். ஆனா ஏதோ அழுற மாதிரி குரல் மட்டும் கேக்குது. அவ குரல் தானா? இல்ல என்னது? எங்கிருந்து பேசுறா? எதையாச்சும் தேடி எங்கேயாச்சும் போய் மாட்டிட்டாளா? அவ போன, அவ மொபைல் இங்கதான் இருக்கு. மொபைலை விட்டுட்டு அவ எங்கேயும் போக மாட்டாளே. இப்போ
எங்க போய் தேட? இப்போது ராகவ் அந்த ரகசிய பாதையை அறிவானா? அதையும் தாண்டி அனன்யாவை அவள் சித்தப்பாவிடமிருந்து காப்பாற்றுவானா? அல்லது அனன்யா கடத்தப்பட்டு அந்த இருளான அறையிலேயே மாட்டி விடுவாளா? உண்மையும் வெளியே வருமா வராதா? இப்பொழுது விளிம்பில் அனைத்தும் நின்று கொண்டு ஊசலாடி கொண்டிருந்தது அனன்யாவின் உயிர் போல். அந்த மர்மத்தின் விலை பல உயிர்களாக மாறிவிடுமா? அனன்யாவும் அந்த மர்மத்தால் உயிரிழப்பாளா என்பதற்கான விடை பாகம் 6 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களுக்காக. நன்றி.